அம்மா, பாப்பாக்கு காலையில சத்து மாவு கஞ்சி கொடுத்தேன், குடிக்கவே இல்லை. நீங்க கொஞ்சம் கொடுத்துடுறீங்களா? நான் கொடுத்துட்டேம்மா. என்னமோ தெரியல, நீங்க கொடுத்தா மட்டும் தான் குடிக்கிறான். அதனால என்ன, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. அம்மா, போன மாசமே சம்பளம் ஏத்தி கேட்டேன், தரேன்னு சொன்னீங்க, அதான் ஞாபகப்படுத்து. அதான் 3 மாசம் முன்னாடியே சேர்த்து கொடுத்தோமே. சரிதான் தம்பி. என் வீட்டுக்கார பையனும் சம்பளம் ஏத்தி கேட்கறாங்க. எங்களுக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் மறக்கல. என் புருஷன்கிட்டயும் பிள்ளைகிட்டயும் சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கற மாதிரி இல்ல. முடிஞ்சா கேட்டு பாரு, இல்லைன்னா வேற வேலை பார்த்துக்கோன்னு சொல்றாங்கம்மா. சரிம்மா, இந்த மாசத்துல இருந்து ஏற்றி கொடுக்கும். சரிங்கம்மா. அம்மா, நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் நான் நினைக்கல. ஓனர்கிட்ட காசு கேட்டியா இல்லையா? கேட்டேன், யோசிக்கிறாங்க. கொடுக்காம எங்க போறாங்க? அப்புறம் உன் மூஞ்சி பாவமா வச்சுக்கோ. குழந்தை எங்கேயும் போக கூடாது. நீ இல்லாம குழந்தை பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, என் நடிப்பை பாருங்க. சரி, நான் வைக்கிறேன். ஹலோ, பாரு, நான் சொல்றதை மட்டும் கேளு. உனக்கு வேற வேலை கிடைச்சிருக்கு, அது சம்பளம் 20,000 ரூபாய் மாசம்னு சொல்லு. சரிங்க. பாரு, எனக்கு வேற வேலைக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, என்னால பாப்பாவை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லு. சரிங்க. வச்சுட்டுமா? எங்க வீட்டுக்காரரு எனக்கு வேற இடத்துல வேலை பார்த்துருக்கிறாருமா. அங்க 20,000 ரூபாய் சம்பளம் தராங்களாம், அதனால அங்க வேலைக்கு போக சொல்றாருமா. எனக்கு பாப்பா விட்டுட்டு போ மனசே வரலம்மா. ஆனா என்னம்மா பண்றது, அவர் எடுத்து என்னால பேச முடியல. என்னம்மா சடனா இப்படி வந்து சொல்றீங்க? பாப்பா நீங்க இல்லைன்னா இருக்க மாட்டா, சாப்பிட மாட்டா. கொஞ்சம் யோசிங்கம்மா, அவளுக்காகவாச்சும் கொஞ்சம் இங்க இருக்கலாம்ல. ஆமாம்மா, எனக்கு நீங்க இங்க 15,000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனா அங்க 20,000 ரூபாய் சம்பளமாம்மா. என்ன இருந்தாலும் வீட்டுக்காரங்க எடுத்து என்னால ஒன்றும் பேச முடியலம்மா. சரிம்மா, அப்போ உங்களுக்கு 20,000 கொடுத்தா ஓகேவா? 20,000 ரூபாய் கொடுத்தா என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஸ்ட்ராங்கா பேச முடியுமா? சரி, ஓகேம்மா, நான் 20,000 கொடுக்குறேன். சரிம்மா. மா, இனிமே நீங்க வேலைக்கு வர வேண்டாம். ஏமா? இல்லம்மா, பாப்பா ஏதோ எங்களை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கு, அதான் இனிமே நாங்களே பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வேற எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, அதான். சரிம்மா, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டுமா. சொல்லு. உன் பேச்ச கேட்டதுனால என்ன இனிமே வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்படியா? சரி, சம்பளமே வேணாம்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சம்பளத்தை திரும்பி ஏற்றிக்கலாம். சரியா? சரி சரி. ஆ, அம்மா, பாப்பாவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. நீங்க சம்பளம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, பாப்பா கூடயே நான் இருக்கிறேம்மா. ஐயோம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் பாப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க எனக்கு தெரியுது. இருந்தாலும் பாப்பா நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பாப்பா பார்த்துட்டு போங்க. ஆமாம்மா, நீங்க 20,000 சம்பளத்துக்கே வேலைக்கு போங்க, நாங்களே பாப்பாவை பார்த்துக்கிறோம். சரிம்மா, பாப்பா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டுங்களா? ஏங்க, எப்படிங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சது? அவங்க நம்ம பாப்பா வச்சு கேம் விளையாடுறத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். நேற்று தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் பாப்பா எப்போ அட்டாச் ஆகலாம் நல்லதே இல்லை. ஸோ நம்மளும் வேலை வெளியே போயிருமா. என்னதான் நம்ம பிஸியாக இருந்தாலும் நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வாங்க.